कुरूर में भारतीय जनता पार्टी की किसान शाखा की ओर से प्रदर्शन किया गया। भारतीय जनता पार्टी के कृषि प्रकोष्ठ की ओर से जिला परिवहन कार्यालय के समक्ष सभी राशन दुकानों में पाम ऑयल के विकल्प के रूप में नारियल तेल उपलब्ध कराने की मांग की गई। भारतीय जनता पार्टी की कृषि शाखा की ओर से तमिलनाडु के सभी राशन दुकानों में पाम तेल के विकल्प के रूप में नारियल तेल उपलब्ध कराया जाना चाहिए। किसानों की आजीविका की रक्षा के लिए प्रदर्शन का नेतृत्व कुरूर भारतीय जनता पार्टी की कृषि टीम के जिला अध्यक्ष अग्निश्वर सेल्वम ने किया, जिसमें सभी जिला महामंत्री एवं प्रदेश संचालक मंडल शामिल थे। नेता और टीम डिवीजन के कार्यकारी उपस्थित थे और सम्मानित किए गए। நம்ம திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 66 கடந்த தேர்தலின் சட்டமன்ற தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, இந்த கொப்பரை தேங்காய்களை முழுமையாக கொள்முதல் செய்து அதை 99% தங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டதாக பொய்யான செய்தியை கூறி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த 66ஆம் நம்பர்ல ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. உண்மையான மோசமான அரசு எதுனா இந்த திராவிட அரசு, விடிய அரசு தான். இந்த விடிய அரசுக்கு பாரதிய அரசு கடந்த 4 வருடமா தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி விவசாயிகள் தொடர்ந்து இந்த தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில் கண்டிப்பா வழங்கணும், மக்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம விவசாயிகள் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறது. தேங்காய் எண்ணெயில் என்ன ஸ்பெஷல்னா, நமக்கு ரத்த அழுத்தம், மக்னீசியம், கால்சியம் சத்து இருக்குது. அதன் மூலமா நம்ம இதய நோய்கள் வராது. என்னை விவசாயிகளை காப்பாற்று, 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 என்னை விவசாயிகளை காப்பாற்று. விளைகொடு, 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 எத்தனை தேங்காய்க்கு விளைகொடு. காலி மதுபாட்டில் 10 ரூபாய், காலி மதுபாட்டில் 10 ரூபாய். விவசாயி தேங்காய் 7 ரூபாயா? காலி மதுபாட்டில் 10 ரூபாய்.